அனைவருக்கும் வணக்கம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில நமக்கு வேலை கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் வேலை கிடைச்சாலும், அந்த வேலை நமக்கு பிடித்தமான வேலையா இருக்கா? இல்லையா? எவ்வளவோ பேர் பிடிக்காத வேலைய கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கக்கூடியதும், வருமானம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு வேலையில இருக்கிறதும் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அந்த வகையில உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா? இந்த கோவிலுக்கெல்லாம் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்த மாதிரியான கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன கோவில்கள் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொரு மக்களும் வாழ்றதுக்கு முக்கியமான வருமானத்தை நம்ம வேலை பார்க்கறது மூலமா தான் சம்பாதிக்கிறோம். வேலை அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமானதும், அதே போல நமக்கு அதுதான் அடிப்படையானதும் கூட. ஒரு சிலர் என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மளுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி வேலை வேணும், சுயமரியாதையோடு இருக்க மாதிரி வேலை வேணும் அப்படிலாம் நினைக்கிறோம். காலத்தினுடைய கட்டாயத்தால அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துடுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க முதல்ல இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க? நீங்க இந்த கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதில் சொல்லிடுங்க. அதே போல உங்களுக்கு பிடித்தமான வேலை என்ன? நீங்க இப்போ என்ன வேலை செஞ்சுட்ருக்கீங்க? உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. அது அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, நாம் அடுத்தது கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். என்னென்ன கோவில்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தோஷங்கள் இருக்குது, அதனால தான் நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் வருத்தப்படுறீங்களா? எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் சரிங்க, வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக அந்த தோஷங்கள் நிவர்த்தி செய்து தரப்படும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு காண முடியும். நாம் முன்பு பார்த்தது போல் ஒருத்தங்களுக்கு வேலை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வேலையில் இருக்கிறது மூலமாக மக்களோடு பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது, சுயமரியாதை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு நோக்கத்தோடு நம்ம வாழ்கிறோம், நம்மளுடைய அடையாளத்தை கொடுக்கறதே நாம் செய்கிற வேலை தான். வேலை வாழ்க்கை மற்றும் அதனுடைய சிக்கல் பற்றிய ஆழமான ஒரு பார்வையை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சமூக ரீதியாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பின்விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு போதிய ஒரு வேலை இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது முதலாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்கணுமா? ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு போகலாம். அங்கே போய் வழிபாடு செய்யும் போது நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, நாம் திருச்சி திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு போங்க. பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய இது நீர் அல்லது தண்ணீரை குறிக்குது. வேலை தேடுறவங்க அல்லது வேலை மாற நினைக்கிறவங்க ஜம்புகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யலாம். கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ஜாதகத்தில் தோஷம் உள்ளவங்களும் வேலை வாங்குவதற்கு இங்கு பூஜை செய்து வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருக்குது. வேலை கிடைத்தாலும் அவங்க அந்த கோவிலுக்கு சென்று சேலை அல்லது நன்கொடைகளை நன்றி செலுத்தும் விதமாக வழங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் திருச்சி திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிக நன்மையான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். சரி, அடுத்ததாக எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு பார்த்தா, ஆதி கும்பேஸ்வரர் கோவில். மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில் இருக்குங்க. இது சைவ துறவிகளால் போற்றப்படக்கூடிய ரொம்பவே பிரபலமான கோவில்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக 64 சக்தி பீடங்களில் இந்த கோவிலும் ஒன்று. குறிப்பிட்டு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு 36 கோடி மந்திரத்தின் சக்தியோட தன்னுடைய வடிவத்தின் பாதியை வழங்கியதாகவும் இந்த கோயில் பற்றி சொல்கிறாங்க.
இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக நமக்கு இழந்த வேலையை கூட இழந்த தொழிலை கூட மீட்க முடியும். நமக்கு பிடித்தமான வேலையை நல்ல ஒரு மன திருப்தியோடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்வதி தேவியினுடைய சக்தியை கூட்டி மந்திர பீடேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு கோவில். சிறந்த தொழில் வாய்ப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கக்கூடிய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்கிறாங்க, அர்ச்சனை போன்றவற்றை செய்கிறாங்க. தங்களுடைய விருப்பம் நிறைவேறியோடு அதற்கப்புறமா ஆதி கும்பேஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வஸ்திரம் அல்லது பட்டு வஸ்திரங்களை காணிக்கையாக கொடுக்குறாங்க. நம்ம வேலை கிடைச்சிருச்சு, நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த கோவிலில் போய் நன்றி செலுத்தும் விதமாக செய்கிறாங்க அப்படிங்கிறது மிக பெரும் சிறப்பு பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பார்த்த சாரதி கோவில். இந்த பார்த்த சாரதி கோவில் மட்டுமே விஷ்ணு மீசையோடு காட்சியளிக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம தமிழகத்திலேயே பழமையான எவ்வளவோ ஒரு கோவில்கள் இருக்குது. இந்த கோவிலில் இந்த மாதிரி விஷயம் நடக்குமா, இது இருக்கா, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரியாமல் எத்தனையோ கோவில்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்படி ஸ்ரீ பார்த்தசாரதி கோவிலில் மட்டும்தான் விஷ்ணு மீசையோடு காட்சி கொடுக்குறாரு. அதனால் இது மீசை பெருமாள் கோவில் அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு பெரும் சிறப்பை பெற்றிருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, இந்த கோவில் விஷ்ணுவினுடைய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கோவில். இந்த கோவில் சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்திருக்கக்கூடியது. இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படி சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பார்த்தசாரதி கோவில் யோக நரசிம்மர், ராமர், கஞ்சேஸ்திர வரதராஜர், ரங்கநாதர் மற்றும் கிருஷ்ணர் விஷ்ணு ஆகிய 5 அவதாரங்களையும் கொண்ட ஒரே கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் யோக நரசிம்மர் கல்வி மற்றும் ஞானத்தை வழங்கக்கூடியதாகவும் அறியப்படுறார். மேலும் சிறந்த வேலை வாய்ப்பு அல்லது தொழில் வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய பக்தர்கள் அவரை இங்கு திருமஞ்சனம் என்று சடங்கு செய்து வழிபாடு செய்கிறாங்க. யோக நரசிம்மருக்கு சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வழங்கப்படுது, வழங்குறாங்க. இப்போ இந்த கோவிலுக்கு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா. இது மட்டும் இல்லாமல் தேவலோகத்தினுடைய இந்திரன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தேவேந்திரன் மகாபலி சக்கரவர்த்தியால் தோற்கடிக்கப்பட்டு தேவலோகத்தை இழந்தாராம். அவர் விஷ்ணுக்கிட்ட பிரார்த்தனை செய்ததன் காரணமாக விஷ்ணு மகாபலியை வென்று இந்திரனுக்கு வேலையையும் பதவியையும் கொடுத்தாராம். எனவே இந்த கோவிலில் பூஜை செய்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு இழந்த வேலைகள் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் கருடாழ்வார் உத்தியோகத்து நிலையில் இருக்கக்கூடிய ஒரே தலம் இந்த தலம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும்போது பதவி உயர்வு கிடைக்கும். நாம் இப்போ இருக்கிற நிலையை காட்டிலும் அதிகப்படியான ஒரு நிலை இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய 4 கரங்களை கொண்ட கருடனை வழிபடுவது பக்தர்களுக்கு உயர்ந்த நிர்வாக பதவியை வழங்குது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக திருவெள்ளியங்குடி கோவில். திருவெள்ளியங்குடி கோவில் தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க. இது வைணவ திருத்தலம். பல்லவர்களால் கட்டப்பட்ட ஏறக்குறைய 1400 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் சாய்ந்த நிலையில் காணப்படக்கூடிய புஜங்க சயனா தெய்வம் இங்கே இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். இது வைணவ மரபினுடைய 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இந்திரன் மன்னன் மகாபலியோடு நடந்த போரில் தோல்வியடைந்ததால் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தாராம். அதற்காக அவர் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தாராம். இதன் விளைவாக மகாபலி தேவலோகத்தில் இருந்து தோற்கடிக்கப்பட்டு இந்திரனுடைய நிலை மீண்டும் மீட்கப்பட்டதாம். அதனால் பக்தர்கள் இழந்த வேலையை மீண்டும் பெறவும், வேலை வாய்ப்பு பெறவும், தொழில் முன்னேற்றம் அடையவும் இந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப பிரபலமானது அப்படின்னு சொல்லலாம். இப்படி குறிப்பிட்டு நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான பழமையான கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக உயர் பதவி கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி கோவில்களுக்கு போயிருக்கீங்க, வழிபாடு செய்திருக்கீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி வேண்டுதல்கள் நிறைவேறிருக்கு, வேலை கிடைத்திருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.